ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவர், நல்ல ஒரு அருமையான சாட்சி. தம்பி புதுசானதுனால அவருக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது, உண்மைதான். சொன்ன நான் எத்தனையோ சபைகளுக்கு போனேன், ஆனால் சரியான சத்தியத்தை என்னால் கண்டுகொள்ள முடியலை. இந்த செய்திகளை நான் கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சரியான ஒரு கைடன்ஸ் கொடுக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அதன்படி அழைத்தேன். அவங்களும் நான் வாரேன். அந்த வார்த்தை என்னை அதிகமாக தொட்டது. வாலிப பருவத்தில் ஒரு சிருஷ்டிகரை தானே. ஆமென் ஹல்லேலூயா. இன்னைக்கு வாலிபர்கள் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நடந்து கொண்டு இருக்கும்போது, ஆனால் அவங்களுக்கு தெரியல, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நாள் கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை தெரியாமல் இன்னைக்கு மனம் போன போக்கில் போய்கொண்டு இருக்கும்போது அருமையான தம்பியை கர்த்தர் சந்தித்து இந்த இடத்திலே கொண்டு வந்து சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். வருகிற சண்டே அவங்களுக்கு ஞானஸ்நானம் இருக்கிறது. நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். பரலோகம் சந்தோஷப்படுகிற ஒரு நாள். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த மகிமையோ பிரதாபமோ ஒன்றும் நமக்கு இல்லை, எல்லாம் கர்த்தர் செய்யலாம். ஆமென் ஹல்லேலூயா. பரலோகத்துல ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்துல பேரெழுதப்படுகிறது மாத்திரமல்ல, பரலோகம் சந்தோஷப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்னும் அநேகர் இந்த ஊழியத்தின் முகாந்தரம் ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், அபிஷேகம் வரணும், பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரங்களா மாறணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலிருந்து சீக்கிரமாக வேகமாக நான் செய்தியை முடிக்க ஆசைப்படுகிறேன். தூர இடத்திலிருந்து வந்திருக்கிறதுனால எல்லாருக்கும் கடந்து செல்ல வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம், அதனுடைய 20வது வசனம். ஏசாயா 26:20. ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். ஆமென் ஹல்லேலூயா. என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்பட்ட காரியம் வித்தியாசமாக இருந்தாலும் இந்த நாளிலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஜனமே, ஆமென் ஹல்லேலூயா, அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒழிச்சு கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த சினம் உங்களை விரட்டி கொண்டிருக்கிறதோ எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், ஹல்லேலூயா, நாலா பக்கமும் நெருக்கி கொண்டு இருக்கும்போது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆமென், கொஞ்ச நேரம் ஒழிச்சிக்கோமா. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரம் என்ன செய்துக்கோ, ரூமை திறந்து உள்ள போய் கதவை பூட்டிட்டு என்ன செய்துக்கோ, ஒழித்துக்கொள். ஆமென். சத்துரு காணாதபடி. ஹல்லேலூயா. யார் விரட்டி கொண்டு வராங்களோ, எந்த சத்துரு, எந்த மனிதர்கள் விரோதமாக உங்களுக்கு விரோதமாக படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறாங்களோ, ஆமென், அவங்களுக்கு எதிராக எதிரிட்டு நிற்க கர்த்தர் நமக்கிட்ட சொல்லல, கொஞ்ச நேரம் நீ இப்போ ஒழிச்சுக்கோ. ஹல்லேலூயா. எந்த பதில நம்ம சொல்ல தேவையில்லை. ஹல்லேலூயா. யாரிடமும் எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். யார்தான் எதிராக பேசட்டுமே, யார்தான் எதிரா பேசட்டுமே, ஹல்லேலூயா, என்னதான் சொல்லட்டுமே, அவமானப்படுத்தட்டுமே, நிந்தனையா, ஆமென், எதுவா இருந்தாலும் கொஞ்ச நேரம் அமைதியா போய் உட்காருங்க. ஆமென். தேவ சமூகத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஒரு தேவ பிள்ளைக்கு 91வது சங்கீதம் 91:1 உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல். ஆமென் ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு சார்ந்து கொள்ள வேண்டிய இடம். ஆமென். உலகத்துல யார்கிட்டையும் போய் என்ன செய்யாதுங்க, இப்படியா வேதனை இருக்கிறது, இப்படியா கஷ்டம் இருக்கிறது, இப்படி வரட்டுறாங்க, கடன் பிரச்சனையா, நித்தம் தேடி வராங்க, ஹல்லேலூயா, என்ன செய்வேன் என்று வேதனையோடு மற்றவங்கள்ட்ட நம்ம சொல்லுவோம்னா, ஹல்லேலூயா, அவங்க கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம தலை மறைஞ்ச உடனே என்ன செய்வாங்க, இது தேவையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, சினம், ஒரு கோபம், ஒரு பிரச்சனை, அது கடந்து போகிற வரைக்கும் என் நிழலுக்குள்ளவா. உன்னதமானவருடைய மறைவு நமக்கு இருக்கிறது, சர்வ வல்லவருடைய நிழல் நமக்கு இருக்கிறது. ஆமென். சங்கீதங்கள் புஸ்தகம் 57வது சங்கீதம், அதனுடைய 1வது வசனத்தை யாராவது வாசிங்க பார்க்கலாம். 57:1. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது,
விக்கிரங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு ஹல்லேலூயா, விக்கிரங்கள் கடந்து போகும் மட்டும். எல்லாருக்குமே பல விக்கிரங்கள், பல வேதனைகள், பல ஆபத்துகள், ஹல்லேலூயா, பல பிரச்சனைகள் கடந்து வரும். அது கடந்து வந்து அது கடந்து போய்விடும். ஆமென். அது அப்படியே போய்விடும். அது வரும், அந்த வாட்டுக்கு அது என்ன செய்யும்? போய்விடும். அது கடந்து போகிறது வரையிலும் உமது செட்டையின் நிழலிலே வந்து அடைவேன். ஆமென். ஒரு கோழி தன்னுடைய குஞ்சு கோழிகளை அது என்ன செய்யும்? அதுக்கு ஆகாரத்தை கொடுத்து அப்படியே மேய்ச்சிட்டே இருக்கும். திடீர்னு வானத்துல ஒரு பருந்து, ஒரு வல்ச்சர் அப்படியே வட்டம் அடிச்ச உடனே இது ஒரு சின்ன ஒரு குரல் கொடுக்கும் பாருங்களேன். அந்த குஞ்சு கோழிங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஓடி வந்து அந்த தாய் கோழியுடைய செட்டைக்குள்ள வந்து என்ன செய்யும்? மறைந்து கொள்ளும். அந்த தாய் கோழி செட்டையை விரிச்சு எல்லாம் உள்ள வச்சுட்டு உள்ள குஞ்சு இருக்குதே தெரியாது. ஹல்லேலூயா. இது மாதிரிதான் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள் கடந்து வரும்போது ஹல்லேலூயா, கர்த்தர் தம்முடைய செட்டை நிழலுக்குள்ளே நம்மளை என்ன செய்வாராம்? மறைத்து பாதுகாப்பாராம். நீதிமொழிகள் 18:10 கர்த்தர் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். சுகமாய் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஹல்லேலூயா நிழல், அவருடைய கரத்தின் நிழல், அவருடைய நாமம். ஆமென். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்த்தோம்னா யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்துல ஹல்லேலூயா, இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படியாக பஸ்கா அடிக்கப்பட்டது. யார் யாருடைய வீட்டு நிலைக்கால் வாசல்கள் எல்லாம் அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டதோ அந்த இடத்துக்கு நேராக ஹல்லேலூயா எந்த வாதையும் அணுகாது. ஆமென். அதை கடந்து போவாங்க. ஆமென். இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஆமென், எந்த விக்கிரங்கள் வந்தாலும் ஆமென், அது ஒன்றும் சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. 2 எக்ஸாம்ல மாத்திரம் நான் சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. நோவாவுடைய காலத்துல ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1 மற்றும் அதனுடைய 16வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். 16வது வசனம். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரே உள்ள விட்டு என்ன செய்தாரா? சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் அறை வீட்டை ஊட்டி கொண்டு ஒளிந்து. எது? நோவாவுக்கு இப்போ தேசத்திலே பாவம் பெருகிறது, தேவ சமூகத்திலே போய் எட்டுனது. ஹல்லேலூயா. கர்த்தர் இப்போ மாம்சமான எல்லாவற்றையும் அழிக்க சித்தம் கொண்டார். ஆனா கர்த்தரை தேடின ஒரு தேவ பிள்ளை, ஹல்லேலூயா, இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைய பாதுகாக்க வேண்டியது யாருடைய கடமை தெரியுமா? கர்த்தருடைய கடமை. உலக மனுஷனுடைய கடமை இல்லை. யாரை வேணாலும் நீங்க தேடி போகலாம், எந்த சொந்த பந்தங்களை தேடி போனாலும் எந்த அனுகூலமும் கிடைக்காது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு இடம், தேவ பிள்ளைகள் பார்க்க வேண்டிய ஒரு இடம், சார்ந்து கொள்ள வேண்டிய ஒரே இடம், உன்னதமானவருடைய மறைவு மாத்திரமே. கர்த்தர் பார்த்தார், எல்லாத்தையும் ஜோடு ஜோடா ஏத்தி கதவை என்ன செய்தார்? கூட்டினார். ஆமென். ஹல்லேலூயா. சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்து கொண்டிரு நோவாவை. ஹல்லேலூயா. 150 நாட்கள் ஜலப்பிரளயம், பேழை அங்கு இங்கும் அசைஞ்சது உண்மைதான். ஹல்லேலூயா. அங்கு இங்கும் வளைந்தது உண்மைதான், ஆடி அசைஞ்சு போனது உண்மைதான். ஆனா பேழைக்கு உள்ள இருந்த தேவ பிள்ளைகளை கர்த்தர் பூட்டி பத்திரமாக பாதுகாத்து கொண்டார். ஆமென். ஆண்டோடைய சினம் கடந்து போச்சு, கர்த்தர் திறந்து விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை இன்னைக்கு கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ள வந்திருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ள வந்திருக்கிறீங்கன்னா என்னதான் உபத்திரவம் வந்தாலும், என்னதான் போராட்டம் வந்தாலும் அவருக்குள்ள மறைத்து நம்மை ஹல்லேலூயா நம்மளை அவர் வெளிப்படுத்த மாட்டார், அவர் வெளிப்படுவார். ஆமென். ஹல்லேலூயா. நோவாவுக்கு பேழைக்கு கதவை யார் பூட்டினா? கர்த்தர் என்ன செய்தார்? பூட்டினார். ஆமென். ஹல்லேலூயா. பூட்டிட்டு வந்து பத்திரமா இருந்துக்கோ. ஆமென். பத்திரமா உள்ள இருந்துக்கோ. யாரும் திறக்க, அவர் பூட்டினா யாரும் திறக்க முடியாது, அவர் திறந்தா யாராலையும் பூட்டவும் முடியாது. இன்னைக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனை, என்னைக்கும் கண்ணீர், என்னைக்கும் பிரச்சனை, என்னைக்கும் வேதனை. அந்த சர்வ வல்லவருடைய மறைவுக்குள்ள வாங்க. உங்களை பத்திரமா பூட்டி அவர் என்ன செய்வார்? பாதுகாப்பார். விக்கிரங்கள் கடந்து போகிற வரைக்கும் கர்த்தர் என்ன செய்வார்? பாதுகாப்பார். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 4. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியாளாகிய
அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவி, கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். எலிசா அவரை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவர், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். மிக கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. நான் மிக சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ. இப்போ புருஷன் இறந்து போனார். புருஷன் கொஞ்சம் கடன் வச்சிருந்திருக்காரு. ஹல்லேலூயா. இப்போ கடனை செலுத்த நிவர்த்தி இல்லை. கடன் கொடுத்தவங்க 2 பிள்ளைங்களையும் என்ன செய்ய போறாங்க? அடிமைகளாக்கி கொண்டு போக போறாங்க. வேற எதுவுமே செய்ய திராணி இல்லை. ஹல்லேலூயா. இப்போ கடன் கொடுத்தவன் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ இவங்களுக்கு புருஷனும் இறந்து போயாச்சு, 2 பிள்ளைகள் மாத்திரம் மிச்சம். இந்த 2 பிள்ளைகளை அடிமையாக்கி கொண்டு போனால் இந்த தாய் என்ன செய்வாங்க? எதுவுமே செய்ய முடியாது. எவ்வளவு வேதனையான அனுபவம்னு பாருங்களேன். நம்மளும் கடன் பட்டிருப்போம். கடன் பட்டதற்காக பிள்ளைகளை பிடிச்சிட்டு போறோம்னு இருந்தா எப்படி இருக்கும்? மனசு ரொம்ப நொந்து போகும் இல்லையா? அப்படி வேதனைப்பட்டு இருக்கும்போது எலிசா தீர்க்கதரிசி அந்த இடத்துல வருகிறார். ஹல்லேலூயா. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு கேட்கிறார், என்ன செய்யணும் உங்களுக்கு? ஹல்லேலூயா. என்ன செய்ய வேண்டும்? ஆமென். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? முதல்ல நம்ம கிட்ட என்ன இருக்கிறது? அவன் சொல்லுகிறா, கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது. ஆமென். கொஞ்சம் எண்ணெய் இல்லாம உமது அடியாளத்தில் வேற எதுவுமே இல்லை, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் கொஞ்சம் இருக்கிறது. ஆமென். ஆண்டவருக்கு 5 அப்பவும் 2 மீனும் இருந்தாலே போதும். ஆமென். கொஞ்சம் இருக்கிறத கர்த்தருடைய கரத்துல நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். அவர் அதை என்ன செய்வார்? ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணுகிற தேவன். கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, கொஞ்சம் எண்ணெய். அப்போ நீ ஒண்ணு செய். ஹல்லேலூயா. அக்கம் பக்கத்துல எல்லாம் போய் என்ன செய்? வெறுமையான பாத்திரங்கள், காலி பாத்திரங்கள் பக்கத்துல எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வாங்கிட்டு உன் பிள்ளைகளோட சேர்ந்து வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் இந்த கதவை பூட்டணும்? ஹல்லேலூயா. யோசிச்சிருக்கிறீங்களா? நானும் யோசித்தேன். ஆண்டவரே, ஏன்ப்பா இந்த கதவை பூட்டணும்? ஹல்லேலூயா. யாரும் பார்க்க கூடாதா? வாசிங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிங்க போகலாம். வாரத்தின் முதலாம் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடி இருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். கதவு பூட்டப்பட்டிருக்கிற இடத்துல யார் உள்ள வருவா? அவருக்கு பெர்மிஷன் வேண்டாம். கதவு திறக்க சாவியும் வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. பூட்டப்பட்டிருந்த வீட்டிற்குள்ள இயேசு வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுவார். அதுதான் ஆண்டவர் சொன்னா, சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் நீ உள்ள போய் என்ன செய்துக்கோ? கதவை பூட்டிக்கோ. வேற எந்த மனுஷனும் உங்களை பார்க்க வேண்டாம், நான் வருவேன். ஹல்லேலூயா. உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் வந்து அந்த இடத்துல சொல்லுவார், உங்களுக்கு சமாதானம். ஆமென். சமாதானம் இல்லாம இருப்போம். கடன் பிரச்சனை. ஹல்லேலூயா. இருக்கிறாங்க, என்ன பதில் சொல்லுவோம்? ஒரு சூழ்நிலையில கடன் பட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. எதுவும் செய்ய முடியல. சிலர் வீடை பூட்டிட்டு வெளியே போகிறவங்க இருக்கிறாங்க. எப்படி நான் இதை ஃபேஸ் பண்ணுவேன்? ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆமென். இந்த சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் உள்ள போ, நான் உள்ள வருவேன். ஆமென். அந்த கடன் பிரச்சனையா, அந்த போராட்டமா, அந்த வியாதியா, அந்த வருத்தமா, அந்த பலவீனமா, எது அதுல நீ பூட்டி உள்ள இரு, நான் உள்ள வந்து சொல்லுவேன், உனக்கு சமாதானம். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அவளிடத்துல கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அபிஷேகம். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் எண்ணெய் இருந்தா போதும். ஆமென். ஹல்லேலூயா. அதை பெருக பண்ண என் தேவனால் முடியும். உங்ககிட்ட கொஞ்சம் இருக்கிறதா? இப்போ பக்கத்து வீட்டுல நெய்பேசிக்கிட்ட எல்லாம் போய் எம்டி வெசல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வா. ஹல்லேலூயா. எல்லா காலி பாத்திரங்களை எல்லாம் வாங்கிட்டு வாங்க. எல்லா காலி பாத்திரங்கள், இன்னும் நிரப்பப்படாத எத்தனையோ காலி பாத்திரங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் நிரப்பப்படாத எத்தனையோ காலி பாத்திரங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. இயேசுவின் அன்பை அறியாத எத்தனையோ காலி பாத்திரங்கள். நம்ம நினைச்சு பார்க்கிறோமா? அதெல்லாம்
நம்ம கடன் நம்ம பிரச்சனை தான் நமக்கு பெருசா தெரிகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா, தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், ஏம்மா நீ போ, பக்கத்து வீட்டுல எத்தனை காலி இருக்குன்னு பாரு. பார்த்தா அத்தனை வீட்லயும் காலி இருக்கிறது. அல்லேலூயா, எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு பிள்ளைகளோடு சேர்ந்து வீட்டுக்குள்ள போய் அறை வீட்டை பூட்டி கொண்டு வார்க்க தொடங்கினாள். வார்க்க எண்ணெய் வந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா, எத்தனை பேர் உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் எண்ணெயை, கொஞ்சம் அபிஷேகத்தை, அல்லேலூயா, கொஞ்சம் இருக்கிறத இன்னைக்கு அதை அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்கன்னா கதவை பூட்டி தேவ சமூகத்துல முழங்கால் படி எடுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது படிங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஏன் உள்ள பூட்டி கொண்டு இருக்கணும்? பூட்டி சும்மா இருக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அறை வீட்டை பூட்டி கொண்டு உள்ள இருந்து தூங்குகிறது அல்ல, பயந்து நடுக்கி போய் ஓரமா உட்கார்ந்து இருக்கிறது அல்ல. அறை வீட்டை பூட்டி என்ன செய்யணும்? மத்தேயு 6:6 வாசிங்க பார்க்கலாம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அறை வீட்டை பூட்டி உள்ள இருந்து என்ன செய்யணுமா? அல்லேலூயா, ஜெபிக்கணுமா? அல்லேலூயா. சும்மா கர்த்தர் சொல்லல, சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் அறை வீட்டை பூட்டி கொண்டு ஒடித்திருன்னு சும்மா சொல்லல. ஒடிச்சு உள்ள போய் உட்கார்ந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்குறதுக்கு அல்ல. அதாவது எலியா சொன்னது போல, போதும் கர்த்தாவே, போதும் ஆண்டவரே, இத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கேன், போதும் ஆண்டவரே, இது என்னால என்ன செய்ய முடியாது, ஃபேஸ் பண்ண முடியாது. அல்லேலூயா, அப்படி சொல்லாதுங்க. உள்ள இருந்து அறை வீட்டை பூட்டி கொண்டு அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி நீங்க ஜெபிச்சீங்கன்னா ஒரு நாள் வெளியரங்கமாய் கர்த்தர் கிரியை செய்வார். அந்த சகோதரி அந்தரங்கத்துல போய் பூட்டி அத்தனை எம்டி வெசல்ஸ், எல்லாம் காலி பாத்திரங்கள் அத்தனையும் உள்ள கொண்டு போய் வச்சு ஊற்ற தொடங்கினாள். வார்க்க ஆரம்பித்தா உள்ளுக்குள்ள ஒரு கிரியை நடக்கிறது. பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள ஒரு கிரியை நடக்கிறது. அல்லேலூயா, சும்மா இருந்தா எதுவும் நடக்காது. ஆமென். அல்லேலூயா. உள்ள போயிருந்த அந்தரங்கத்துல ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் வெளியரங்கமாய் பார்த்து தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த காரியம், அல்லேலூயா, எந்த சினம் உங்களை இன்னைக்கு விரட்டி கொண்டிருக்கிறது, எந்த பிரச்சனை இன்னும் உங்களுக்கு வெளியே வர முடியாம இருக்கிறது, தலை காட்ட முடியல, எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல, ஆமென், கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்கல, இந்த ஒரு சின்ன ஒரு ட்ரிக் செய்து பாருங்களேன். தேவ சமூகத்துல கதவை பூட்டி உள்ள போயிருந்து ஜெபிங்க. சும்மா இருக்காதுங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, அல்லேலூயா, இந்த காரியத்துக்கு அந்த ரங்கத்துல ஜெபிக்கிறேன். நீங்க மட்டும், நீங்க உங்க குடும்பம், அந்த சகோதரி 2 பிள்ளைகள் மாத்திரம். ஆமென். எவ்வளவு நல்ல ஒரு ஃபார்முலா கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். உள்ள போயிருந்து வேற யாருக்கும் தெரியண்டா. வேலைக்குள்ள என்ன நடக்குதுன்னு வெளியே யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. அங்கே நோவா என்ன செய்திருப்பார்? சமைச்சிருப்பாரா? சாப்பிட்டிருப்பாரா? குரங்குக்கு சாப்பாடு கொடுத்தாரா? யானைக்கு சாப்பாடு கொடுத்தாரா? பூனைக்கு சாப்பாடு கொடுத்தாரா? அல்லேலூயா, எல்லாம் பண்ணியிருப்பாரு. இப்ப யாருக்கு அந்த உள்ளுக்குள்ள நடக்க கிரிய வெளியே யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. 3வது நபராக ஒருவர் உள்ளே இறங்கி வருவார். அவருக்கு கதவு, பூட்டப்பட்ட கதவுக்கு உள்ள நடுவுல வந்து சொல்லுவார், உங்களுக்கு சமாதானம். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு வீடை பூட்டிச்சு அல்லேலூயா உள்ள இருந்து அந்த ரங்கத்துல ஜெபிக்க தயாரா இருக்கிறீங்க? அல்லேலூயா. குறிப்பிட்ட அந்த விஷயத்துக்காக சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்து தேவ சமூகத்துல ஜெபிப்பீங்கன்னா கர்த்தர் அற்புதங்களை செய்வார். எண்ணெய் வார்க்க தொடங்கினார். எல்லாம் வார்த்து ஃபுல்லா எல்லா எம்டி பாத்திரங்களும் நிரம்பினது. எல்லா பக்கத்து வீட்டு பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பியாச்சு. இது என்னடா, நேற்றைக்கு வரைக்கும் கடன் பிரச்சனையில இருந்தாலே, வீடை பூட்டிட்டு தனிச்சு இருந்தாலே, எங்கேயோ ஓடி ஒளிஞ்சாலே, பிள்ளைகளை பிடிச்சிட்டு போறதுக்கு எல்லாம் வந்தாங்களே, போலீஸ்காரன் வந்தானே, என்ன ஆச்சு இந்த சகோதரிக்கு? இப்ப என்ன ஆச்சு? அல்லேலூயா. அவள் நிமித்தம் பக்கத்துல இருந்த அத்தனை குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. அத்தனை பாத்திரங்களும் நிரப்பப்பட்டது. ஆமென். அதற்குள்ள ஒருவர் வந்தார். ஆமென். அல்லேலூயா. அதற்குள்ள ஒருவர் வந்து அதை ஆசீர்வதித்து அதை கொஞ்சம் எண்ணெயை பெருக பண்ணினார். பாருங்க, இன்னைக்கு கொஞ்சம் இருக்கிறத தேவ சமூகத்துல வைங்க, கர்த்தருடைய பாதத்துல அர்ப்பணிங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, இவ்வளவுதான் இருக்கப்பா, இதை மிஞ்சி எனக்கு இல்லை, ஆனா மலை போன்ற தேவை இருக்கிறது, நான் இந்த கடன் எனக்கு லட்சக்கணக்கில் இருக்கிறது. அல்லேலூயா. இதை எப்படி ஆண்டவரே நான் கொடுப்பேன்? சொல்லுவார், அல்லேலூயா, நீ அறை வீட்டை பூட்டு, என் சமூகத்துல காத்துரு. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். கடைசியில் அவர் சொல்றார், இனி பாத்திரங்கள் இல்ல. ஆமென். அல்லேலூயா. அந்த அளவுக்கு கர்த்தர் செய்வார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எங்க விசுவாசத்துக்கு என்ன டெஃபினிஷன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. நம்புங்க உறுதியா. நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணல, என்ன லட்சங்களை காணல, கோடிகளை காணல. சொல்லுங்க விசுவாசத்தோட, ஆண்டவரே, இந்த கடனை இந்த வருஷம் முடிவதற்குள்ள எனக்கு கொடுத்து தீர்க்க நீங்க உதவி செய்வீங்க. நான் அறை வீட்டை பூட்டி கொண்டு உங்க சமூகத்துல இருக்க போறேன். நீங்க மாத்திரம் நடுவுல வாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பா, நீங்க உள்ள வாங்க. வந்து கர்த்தர் உள்ள வந்தார், உள்ள வந்து கேட்பாரு, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்?
அறை வீட்டின் அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்கள்ட்ட தான் கர்த்தர் வந்து கேட்பார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போ சொல்லுங்க, ஆண்டவரே இப்படி இப்படி இருக்கு பிரச்சனை, இந்த ஆளுக்கு இது கொடுக்கணும், வரிசையா சொல்லுங்க. ஒரு மனுஷன்கிட்ட சொல்லாதுங்க, தேவ சமூகத்துல எல்லாம் வரிசையா சொல்லுங்க. ஆண்டவரே இப்படி இப்படி கடன் இருக்கிறது, ஆண்டவரே தீர்க்கதரிசிகளுடைய புத்திரனுடைய மனைவிக்கு அற்புதம் செய்தீங்களாப்பா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா என்று சொல்லும்போது கர்த்தர் சொல்லுவாங்க, அறை வீட்டை போட்டு வேற யாரும் கேட்க வேண்டாம், கண்ணீரை தேவ சமூகத்துல ஊற்றி இன்னைக்கு ஹல்லேலூயா தயாரா இருந்தீங்கன்னா எந்த சந்தேகமும் வேண்டாம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஒரு நாளும் போய் சொல்லாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ எல்லா பாத்திரமும் நிரம்பிச்சு இனி பாத்திரமே இல்லைன்னு சொன்ன உடனே என்னையும் நின்று போயிட்டு பரலோகம் எவ்வளவு கவனமா இருக்கு. எல்லா கடனும் உங்களுக்கு தீர்றது வரைக்கும் கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். கடன் தீர்ந்த பிறகு இன்னும் இருக்குன்னு யாரு சொல்லாதுங்க. ஆண்டவரே முடிஞ்சிட்டு திருப்தியா இருக்கிறேன், அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? ஸ்டாப். அதுக்கப்புறம் கடன் வாங்க போகாதீங்க, விசுவாசத்தோட இருங்க, கர்த்தர் என்ன செய்வார்? நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. சினம் கடந்து போகிறது மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்து கொண்டு இருங்க. ஒழித்து கொண்டு இருக்கிற நேரம் சும்மா இல்லை. அறை வீட்டை பூட்டி ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது அதுதான். நீ என்ன செய், உள்ள பூட்டிட்டு ஜெபம் பண்ணணும், சும்மா எல்லாம் சொல்லி கொடுத்தது. அன்னைக்கு நடந்த அந்த காரியங்களுக்கு ஒப்புமையாக தான் எங்க ஆண்டவர் ஜெபத்தை சொல்லி கொடுக்கிறார். உள்ள பூட்டி ஜெபிக்கும் போது நம்ம யாருக்கும் தெரியாம ஒருத்தர் உள்ள வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினி சூளையில போட்டாங்க. ஹல்லேலூயா. கொண்டு போனவங்க எல்லாம் வெந்து செத்து போனாங்க. ஆனா இந்த 3 பேருக்கு நடுவுல 4வது ஒருவர் உலாவுகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு யாரும் பர்மிஷன் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அவர் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே வருவார், அக்கினி சூளைக்குள்ளேயும் வருவார், சிங்க கெபிக்குள்ளேயும் வருவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக இன்னைக்கு உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள இருக்கிறீங்களா? சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ள இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக, பாதுகாப்பதற்காக கர்த்தர் இறங்கி வருகிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:17-18. ஹல்லேலூயா. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆமென். அதி சீக்கிரத்தில் இந்த உபத்திரவம் நீங்கும். ஆமென். நம்ம பாடுகிறோம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதீங்க. நம்மளே பாட்டி விட்டு சோர்ந்து போகிற அனுபவங்கள் இல்லை இல்லை. வசனம் சொல்லி இருக்கிறது, ஆண்டவரே அறை வீட்டை பூட்டி நீ கொஞ்ச நேரம் ஜெபின்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா, நான் இன்னைக்கு அதை என்ன செய்ய போறேன். எனக்கு இவ்வளவு கடன் இருக்கிறதப்பா, இதனால எனக்கு ஒரு பெரிய மனவேதனையா இருக்கிறது. இந்த வயசான காலத்துல எனக்கு வேதனையா இருக்கிறதப்பா. ஆண்டவரே உங்க ராஜ்யத்துக்கு நான் தூரமா போய்விடக் கூடாது, இந்த கடன் பிரச்சனை நிமித்தம் எனக்கு ஒரு இறக்கம் செய்யுங்கப்பா. நீங்க வாங்க அதுக்குள்ள. அவர் வருகிறது வரையும் செய்யுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உள்ள வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கறது வரைக்கும் என்ன செய்யுங்க? தேவ சமூகத்துல ஜெபிங்க. ஹல்லேலூயா. அந்த விதவை சகோதரிக்கு கர்த்தர் உள்ள போய் ஹல்லேலூயா அத்தனை பாத்திரங்களை நிரப்பினாருன்னா ஏன் நிரப்ப மாட்டார் இன்னைக்கு? ஆமீன். அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்காக பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது. ஆமீன், ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசியுங்கள். ஆமீன். 1 பேதுருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை கூட வாசிங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமென். இந்த வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை அழைத்திருக்கிறது எதற்காக? நித்திய மகிமைக்காக. ஆமென். அந்த நித்திய ராஜ்யத்தின் மகிமைக்காக நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அந்த தேவன் நம்மை பார்த்து சொல்ல கொஞ்ச காலம் பாடு. ஆமென். கொஞ்ச காலம் இந்த பாட அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். விட்டு விடுகிற தெய்வம் அல்ல. எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், எந்த பலவீனம் வந்தாலும், எந்த கடன் பிரச்சனை வந்தாலும் கொஞ்ச காலம் இந்த பாடு இதிலிருந்து கர்த்தர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு விசுவாசம் இருக்கிறது. அதே பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பார். கர்த்தர் இதிலிருந்து ஒரு ஒத்தாசை அனுப்புவார். ஆமென். அவர்கிட்ட இருந்தது கொஞ்சம் என்னதான், கொஞ்சமாவது அவங்க நினைச்சிருப்பாங்களா?
இந்த அளவு பக்கத்துல இருக்கிற அத்தனை வீட்டுல இருக்க பாத்திரங்களையும் என்னால நிரப்ப முடியும்னு நினைச்சு பார்த்திருப்பாங்களா? கனவுல கூட இல்ல. இப்படிதான் கர்த்தருடைய அதிசயங்கள் நடக்கும். நம்மை கொண்டு சிலரை நிரப்ப கர்த்தரால முடியும். ஆமென். நம்மை கொண்டு சிலருக்கு உதவி செய்ய தேவனால முடியும். பலன் உள்ளவனுக்காக பலன் இல்லாதவனுக்காக உதவிகள் செய்வது அவருக்கு லேசான காரியம். ஆமென். இன்னைக்கு நம்மளை பார்த்தா சொல்லும்படியா எதுவுமே இல்லை, எதுவும் இல்லை. மற்றவங்களுக்கு பார்வைக்கு அற்பமா இருக்கலாம். கர்த்தர் வாசலை திறந்தாருன்னா 10 பேருக்கு உதவி செய்ய உங்களை கொண்டு கர்த்தர் வைப்பார். அப்ப சொல்லுவாங்க, சும்மா இல்ல கர்த்தரை ஆராதித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. தனிமையில தேவ சமூகத்திலே அறை வீட்டை பூட்டி கொண்டு ஜெபிக்கிறீங்க தானே? காலங்களில் தேவ சமூகத்திலே அடித்து ஜெபிக்கிறது கர்த்தருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவர் உள்ளதா இருக்கிறார். ஆனா நம்ம விசுவாசங்கள் சில நேரத்துல ஜெபிக்கும் போது அல்லேலூயா, ஆண்டவரே இது நடக்குமா நடக்காதா? இவ்வளவு பெரிய தேவை இருக்கு. நம்ம தேவையோட நம்ம கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. நமக்கு இருக்கிற லட்ச கடன்களை விட நம்முடைய கர்த்தர் பெரியவர். ஆமென். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகள் எல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தான் எல்லாம் வைத்திருக்கிறார். கேட்க வேண்டிய விதத்துல கேளுங்க. அல்லேலூயா. உள்ள போய் கூட்டுங்க தேவ சமூகத்துல. அல்லேலூயா. அந்த ரங்கத்துல ஜெபிங்க. மனுஷன்கிட்ட சொல்லாதுங்க. கர்த்தர் வெளியரங்கமா சில பதில்களை இந்த வருஷ கடைசியில தருவார். விசுவாசிக்க முடியுதா? அல்லேலூயா. வெளியரங்கமா இந்த ஒரு வருஷம் 2025 ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீங்க தானே? இதுவரைக்கும் பார்க்க முடியல தானே? அல்லேலூயா. இந்த வருஷத்தின் கடைசியில கர்த்தர் சில வெளியரங்கமான பதில்களை தருவார். ஆமென். நம்ம எவ்வளவோ கண்ணீர் வடித்திருக்கிறோம், எவ்வளவோ ஜெபித்திருக்கிறோம், ஆரம்பத்துல இருந்தே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே ஒரு ஒத்தாசை அனுப்ப மாட்டீங்களாப்பா, ஒரு வாசலை திறக்க மாட்டீங்களாப்பா, இது ஆண்டவரே சத்ரு அடைத்து வைத்திருக்கிறார், சத்ரு தூர்த்து போட்ட அல்லேலூயா சில நீரூற்றுகளை கர்த்தர் திறப்பார். ஆமென். என்றைக்கு நீரூற்று அடைக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு ரெகோபோத் வெளிப்படும். ஆமென். அல்லேலூயா. என்னைக்கு அடைக்கப்பட்டிருக்காது ஈசாக்குக்காக. அல்லேலூயா. கர்த்தர் திறக்கிற ஒரு நாள் உண்டு, திறக்கிற ஒரு நாள் உண்டு. ஆமென். அல்லேலூயா. தேவ சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளே, அல்லேலூயா, இந்த வருஷத்தின் கடைசி சில அல்லேலூயா வாசல்கள் திறக்கிறதாக காணப்படட்டும். சில நன்மைகளை பெற்றுக் கொள்கிறதாக காணப்படட்டுமே. சில அடிமைத்தனத்தின் முகங்கள் முறிந்து போகட்டுமே. அதுல முக்கியமா கடன் என்கிறதான இந்த அடிமைத்தனம் உங்க குடும்பங்களை விட்டு விலகட்டும். ஆமென். தேவ சமூகத்துல எழுதி வைங்க. யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ பேரை வச்சு எழுதி வைங்க. வீடை பூட்டுங்க, உள்ள இருக்க கையை வைங்க, ஜெபிங்க. அல்லேலூயா. அங்க ஒருத்தர் இறங்கி வருவார். அவருக்கு நீங்க கதவை திறந்து கொடுக்க வேண்டாம், அவர் அங்க வருவார். ஆமென். ஒரு மனதோட முழு மனதோட நீங்க ஜெபிச்சீங்கன்னா அவர் அந்த இடத்துக்குள்ள வருவார். கடந்து வந்து உனக்கு என்ன வேணும்? ஆமென். அல்லேலூயா. என்ன வேணும்னு கேட்கும் போது அல்லேலூயா, அல்லேலூயா, ஆண்டவரே இந்த கடன் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவ கஷ்டப்பட்டதா பைபிள்ல இல்ல. ஆமென். கடனை அடைப்பார். நம்ம வாழ்க்கை முழுதும் நம்ம ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தர் செய்வார். ஒரே ஒரு வாக்கு தத்தத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. நாகூம் எழுதும் தீர்க்க தரிசன புஸ்தகம், நாகூம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அதோடு நான் முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. நாகூம் 2:2. அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை எடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. யார்தான் அவங்களை வெறுமையாக்குறாரு? ஆமென். அல்லேலூயா. வெறுமையாக்கி திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும், உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை கெடுத்து போட்டாலும், ஒண்ணு இல்ல வெறுமையா இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தருகிறார். ஆமென். யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கடன் வாங்குவதற்கு முன்ன எப்படி இருந்தீங்களோ, எப்படி ஆசீர்வாதமா இருந்தீங்களோ, எப்படி நன்மையா இருந்தீங்களோ, அதே மாதிரி கர்த்தர் திரும்பி வர பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்க முடிகிறது? அல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்களை கண்களை மூடுவோமா? அல்லேலூயா. தேவ சமூகத்துல என் ஜனமே நீ போய் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக் கொண்டிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சினம் உங்களுக்கு விரோதமாக வருகிறதோ, எதிராக எது இருக்கிறதோ அது கடந்து போகும். அது ஒரு நாள் கடந்து போகும். அது அப்படி நிலையா நிக்கிறது அல்ல. அல்லேலூயா. அது கடந்து போகும். என்ன வேதனை, என்ன குடும்பத்துல என்ன பிரச்சனை, என்ன வேதனை, அல்லேலூயா, எதற்காக இன்னைக்கு தேவ சமூகத்துல ஏங்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? குடும்பத்துல பிரச்சனையா? அல்லேலூயா. இழந்து போன நன்மையா, இழந்து போன ஆசீர்வாதமா, இழந்து போன உறவா, அன்பா, ஐக்கியமா, ஒரு மனதா, எது இன்றைக்கு தூரமா இருக்கிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ளணும்னா தேவ சமூகத்துல போய் அல்லேலூயா அறை வீட்டை பூட்டிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. சினம் கடந்து போகட்டும். கொஞ்ச நேரம் ஒழித்துக் கொண்டிரு. எந்த பதிலும் யாரிடமும் சொல்ல வேண்டாம். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் எல்லாம் தோல்வியாக இருந்தாலும், அல்லேலூயா, அல்லேலூயா, ரபனபா சந்துராகவே, அல்லேலூயா, எல்லாமே தோல்வியா இருந்தாலும், எதுவுமே செய்யக்கூடாத சூழ்நிலையாக இருந்தாலும்,
ஆமென். ஹல்லேலூயா. அடிமைத்தனமாக இருந்தாலும் ஹல்லேலூயா, கடனாக இருந்தாலும் ஹல்லேலூயா, பலவீனமாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா அறை வீட்டை பூட்டிக் கொண்டு அந்த ரங்கத்துல பார்க்கிற ஒரு பிதாவை நோக்கி எல்லாரும் தேவ சமூகத்துல ஹல்லேலூயா வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. அந்த ரங்கத்துல பார்க்கிற பிதா, அந்த ரங்கத்துல எந்த மனுஷனும் உங்களை பார்க்க முடியாது. உங்க அந்தரங்க இருதயத்தின் ஆழத்துல இருக்கிறத எந்த மனுஷனாலும் பார்க்க முடியாது. 139வது சங்கீதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாயில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதெல்லாம் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. என் சிந்தனைகள், என் எண்ணங்கள் எல்லாம் தூரத்தில் இருந்து அறிகிறீர் ஆண்டவரே. நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் ஆண்டவரே. என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும் அப்பா. முற்பிறத்திலும் பிற்பிறத்திலும் நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எந்த பக்கமும் நெருக்க, முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல, ரெண்டு பக்கமும் போக முடியல. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயர்வுமாய் இருக்கிறது. ஆனாலும் சங்கீதக்காரன் சொல்லுகிற உடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறேன், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறேன். நான் சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும், சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே ஹல்லேலூயா கடல் கடந்து நீ போனாலும் அங்கேயும் கர்த்தருடைய கரம் உன்னை தொடரும். ஆமென். ஒரு தேவ பிள்ளைக்கு மறைவாக ஒன்றுமில்லை, கர்த்தருடைய கரம் மாத்திரமே. தேவனோட தனித்திருக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? குடும்பமா இருக்கிறவங்க குடும்பத்தோடு தனித்திருக்க, அரை வீட்டை பூட்டி கொண்டு தேவ சமூகத்துல ஜெபிங்க. அந்த ரங்கத்துல பார்க்கிற ஒரு பிதா இறங்கி வந்து கேட்பா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா? உள்ளே வந்து சொல்வார், உங்களுக்கு சமாதானம். ஆமென். ஹல்லேலூயா. பூட்டப்பட்டிருக்கிற இடத்துல நான் உள்ள வருவார். ஆமென். ஹல்லேலூயா. பூட்டப்பட்ட இடத்துல அந்த ரங்கத்துல ஜெபிக்கிற தேவ பிள்ளை இடத்துல கர்த்தர் வந்து சொல்வார், உனக்கு சமாதானம், உனக்கு நான் என்ன செய்யணுமா, என்ன செய்யணும் சொல்லு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடன் இருக்கிறதப்பா, ஹல்லேலூயா, எனக்கு கடன் பிரச்சனை ஆண்டவரே, என்னால வெளியே வர முடியல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. எத்தனை பேர் கேட்குறீங்க ஆண்டவர்கிட்ட, அப்பா எனக்கு கடன் பிரச்சனை இருக்கிறது ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு கடன் பிரச்சனை இருக்கிறது, என் குடும்பத்துல எனக்கு பிரச்சனை இருக்கிறது ஆண்டவரே, வருமானம் இல்லை ஆண்டவரே, ஐக்கியம் இல்லை ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே, அன்பு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேலை இல்லப்பா, வேலை தாங்கப்பா, வேலைக்கேற்ற சம்பளம் இல்லை ஆண்டவரே, அது தாங்க ஆண்டவரே, குடும்பத்துல ரட்சிப்பு இல்லை ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க போறீங்க? என்ன வேணும்னு கர்த்தர் கேட்கும் போது உங்க தேவைகளை தேவ சமூகத்துல சொல்லுங்க. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை அவர் சீர்படுத்துவார், அவர் ஸ்திரப்படுத்துவார், அவர் பலப்படுத்துவார், அவர் நிலைநிறுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடை சுதந்தரிப்பேன், அந்த நாடை சுதந்தரிப்பேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகே கடந்து நான் மறைவேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகே கடந்து நான் மறைவேன். ஜீவவோர் கருகே என்னை நோக்கி சென்று கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவவோர் கருகே என்னை நடத்தி சென்று கண்ணீரை துடைத்திடுவார். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக